கொங்கு மண்டலத்தோட ஃபார்முலா வந்து செங்கோட்டையன் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது வந்து இங்க கண்டிப்பா யூஸ் ஆகும்ண்ணா தவைக்கல்ல. இல்லை அதாவது அதாவது நீங்கள் கொங்கு மண்டலத்துடைய ஃபார்முலா மட்டும் இல்லைங்க, செங்கோட்டையனுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அதை நம்ம சும்மா ஒரு 9 முறை எம்எல்ஏ அது இருந்தவர், தொடர்ந்து இருந்தவர். அப்போ அதோடைய அனுபவம் வந்து அவருக்கு உதவும். அந்த அனுபவம் தான் இந்த தடவை கூட்டம் வந்து கூடுதலான நேரத்தில் அவர் பேசினார். விஜய் 10 நிமிஷம் 15 நிமிஷங்கிற பேசுறதை தாண்டி ஒரு 30 நிமிஷம் தாண்டா. அப்போ அது பகுதி மக்களுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் பேசுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகான முதிர்ச்சின்னு ஒன்று இருக்குது கட்சியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அவரோட வருகை வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு. ப்ளஸ் தான், கட்டாயம் ப்ளஸ் தான். ஏன்னாங்க நீங்கள் ஒரு நடிகர் விஜய் வந்து நம்ம நேரடியாக சந்திக்க முடியாது, யாரையுமே போய் அணுக முடியாது. என்ன ஒரு கட்சியில் சேரணும், ஒரு எம்எல்ஏ நினைக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ நினைக்கிறாரு, எந்த கட்சியிலையோ ஒரு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, வேற ஒரு கட்சியுடைய எம்எல்ஏ, இப்படி யாராவது உள்ளே வரணும்னு நினச்சா, ஆனால் போய் நீங்கள் விஜய் பார்த்து சேர்ந்துட முடியாது. புசியோ இவங்களையோ ஆதவ அர்ஜுனோ பார்க்க அவங்க தொடர்பு கொள்ள முடியாத எல்லையில் இருக்காங்க.